கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னாது நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். எவ்வளவு பெரிய மகிமையான ஆசீர்வாதங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நினச்சபடி நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நம்ம நினைக்கிறதுக்கு நேர் மாறாக நடக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எபேசியர் 3:20 நீங்கள் வாஸ்து பார்த்தா, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, அண்டர்லைன் பண்ணுங்க, மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி உனக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆனால் நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக பெரிய காரியங்களை ஆண்டவன் நடத்த போகிறார். விசுவாசித்தால் நடக்கும், விசுவாசித்தால் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என்னை காட்டும் யோசித்துருக்கிறோமா? ஏன் நான் நினச்ச காரியம் நடக்க மாட்டேங்குது? ஒரு நாள் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து தனியாக இருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஏன் எங்களால் அந்த பிசாசை விரட்ட முடியல? மத்தேயு 17 அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தா அந்த சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். கட்டுக்கு விதை அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று நீங்கள் சொல்ல அப்புறம் போகும். உங்களுடைய அவிசுவாசத்தினால்தான் நீங்கள் நினைச்சது நடக்கலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஈனம் புரியாத ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்திற்கு மேலே விசுவாசம் நமக்கு தேவை. வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளை பார்த்து யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பா. அவன் நினச்சது என்ன தெரியுமா? ஆண்டவர் மட்டும் இங்கே இருந்தா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இங்கே இருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவளுடைய நினைவு ஃபுல்லாக அதுதான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நீ நினச்சது கொஞ்சம், நான் செய்ய போகிறது பாரு, என்னுடைய மகிமையை நீ காண்பா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நடந்த காரியத்தை நினச்சி ஃபீல் பண்ணுவோம், நடக்காத காரியத்தை நினச்சி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க, நீ நினைக்கிறதுக்கு மேலா, நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். விசுவாசிங்க. எவருங்கிற மனிதன் தன்னுடைய மகள், 12 வயது நிரம்பின மகள் வியாதியாக இருக்கிறாள், மரணத்துக்கு நேராய் போராடி கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்க, அந்த 12 வயது மகளை என்னெல்லாம் நினச்சிருப்பான். என் மக இப்படி இருப்பா, அப்படி இருப்பா. ஆனால் அவன் நினச்சது ஒன்று, அங்கே அவன் மரணத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறான். இயேசு எவரை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், லூக்கா 8:50, பயப்படாத, விசுவாசமாயிரு. இவன் நினச்சே பார்க்கல. மரித்த ஒரு மகள் எலும்புவா அப்படி நினச்சானா? நினச்சி பார்க்க முடியுமா? நினச்சே பார்க்க முடியாதது. ஏசு வந்தா, சிறுபின்னே எழுந்துரு என்று சொல்லி அப்படி அழகாக எழுப்பிட்டார். எனக்கு நீங்கள் நினச்சிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிருக்கலாம், இதெல்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் நினைத்தபடியே நடக்க போகுது. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் நினைத்த காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். அன்பின் தகப்பனே, இவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நினைத்ததை எல்லாமே நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.